வாழை மரம் பாருங்கோ, முகட்டில் முட்டுது. இது வீட்டுக்குள்ளே இருக்குது. நல்ல பெரிய மரம். டக்கண்டே வளர்ந்துட்டு இதுக்கு ஒன்லி நான் ஒரு தண்ணியும் அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, இதுகள் தான் விடுறேன். நான் வேறு ஒன்றுமே விடுற இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு வேறங்க. ஒரு பசலையில் ஒன்றும் போடுறதில்ல. நல்ல மண், மிரக்கல் க்ரோன்னு சொல்லிடுற மண். கியூட்டி போய் பாடு, சாப்பிடாம இருக்கிற எங்களை நாய்க்குட்டி. கியூட்டி கியூட்டி. மணி பிளான்ட் உண்டு. இந்த மணி பிளான்ட் நிறைய இடத்துல தேடி தெரிஞ்சு ஒரு மாதிரி கோம்டி போல வேண்டினா $49 நினைக்கிறேன். சிட்டியில் நல்ல வடிவான மரம். பராமரிக்கிறது சரியான ஈஸி. சும்மா தண்ணியை விட்டால் காணும். ஒரு தண்டாடில் வளர்ந்துட்டு போயிடும். கீழே வளர வளர வெட்டி விட்ட வேண்டாம். ஓகே. எவ்வளோ வடிவான மரம். ஒரு மசாலையும் போட தேவையில்லை. நாங்கள் இவ்வளோ காலமும் அநியாயமாக்கின தண்ணியல், அரிசி கழுவுற தண்ணியல் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கணக்க விட்டால் எல்லாம் வேர்களோட அழுகி போடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்ட வேண்டாம். தண்ணி கீழே இந்த பொட்டலுக்குள்ளே தண்ணி கீழே நின்றால் ஒரு கிழமையும் இந்த தண்ணியை எடுத்து துடைக்க வேணும். ஈரத்துக்குள்ளே வேர் உள்ள தண்ணி பட்டுதுன்னா அழுகி போடும், வீடும் மணக்கும். பெரிய வேலை. இவ்வளோ மரம் வளர்க்குறது ஈஸி இல்லை. இதில் எல்லாரையும் கொண்டே ஒவ்வொரு கிழமையும் குளிச்சு வாக்குறது. குளிச்சு வளர்த்து துடைச்சு ஆக்களை கொண்டாந்து வச்சிருக்கிறது. கிளிகள் எல்லாம் பாருங்கள் நல்ல வடிவாக இருக்கும். ஏன்னாண்டா நான் துடைக்கிறது இருந்து அவியலுக்கும் ஒரு மசாஜும் அடுத்தது துடைக்க வடிவாயும் இருக்கும் தானே. இல்லை ஒரு பசலையும் போடுறதில்லை. அரிசி கழுவுற தண்ணி மட்டும்தான். அரிசி கழுவுற பருப்பு கழுவுற தண்ணி அதுகள் மட்டும்தான். அதில் இவ்வளோ வடிவாக வருதுண்டு பாருங்க. மரம் பாருங்க, நான் வேறு மரம் காட்டுறேன். இருட்டில் இருக்குது. இரவு எடுக்கிறேன். பகல் நேரம் இல்லை வீட்டில். இது மூங்கில் மரம்.
ஒட்டு பசலையும் போடுறீங்களா? என்ன வடிவான இலையல் கலர் பாருங்க. கலர் ஒரு மரத்துலேயே நிறைய கலர். இது வச்சு ஒரு மரம் தான் வச்சு நான் பகலில் ஒரு நாள் கொடுக்குறோம். பகலில் எடுத்து காசு